இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸை கம்ப்ளீட்டா பேக்கப் எடுக்கலாம். அதுவும் ஓஎஸை பூட் பண்ணாமலே நம்மளால எடுக்க முடியும். அது எப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு உங்ககிட்ட மெயினா பாத்தீங்கன்னா பூட் பண்ண ஓஎஸ் பென்ட்ரைவ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க பிஃபோராவே உங்களோட லேப்டாப் இல்ல பிசில இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது பூட் மெனுக்கு நம்ம போகணும். அதுக்கு F12 இல்ல F2 F10 இந்த கீஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த பென்ட்ரைவை நீங்க பூட் மேனேஜர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓஎஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைரக்டா போகும். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டுக்குள்ள போகணும். இதுக்கு நீங்க ஷிஃப்ட் F10 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ற செகண்ட் பேஜ்ல ரிப்பேர் யுவர் பிசியை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ட்ரபிள் ஷூட்ன்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு 3 கமாண்ட்ஸை தான் நம்ம டைப் பண்ண போறோம். அது 3மே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேஜை மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. WMIC லாஜிக்கல் டிஸ்க் கெட் நேம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசி இல்ல லேப்டாப்ல என்னென்ன டிஸ்க் இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சி டிஸ்கை நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு C காலன் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் CD ஸ்பேஸ் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா notepad.exe. அதாவது நம்ம மேனுவலா விண்டோஸை ரன் பண்ணாமலே கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நம்மளோட ஓஎஸ் பூட் பண்ணாமலே நம்மளால நோட்பேடை பூட் மெனுலயே ஓபன் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்க டாப்ல இருக்க இந்த ஃபைல் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பென் டிரைவை கூட நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல இருந்து ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த நோட் பேட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி டிஸ்குக்குள்ள போறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு சின்ன விஷயம் தான். இங்க கொடுத்துருக்க ஃபைலை நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா போதும். உங்களோட ஃபைல் மேனேஜர் கம்ப்ளீட்டா இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ற எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா உங்களோட எக்ஸ்டர்னல் டிரைவ்ல சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் மறக்காம ஒரு விஷயத்த மட்டும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு காப்பி பண்ணும்போது காப்பி ஆகுற மாதிரி எதுவுமே நமக்கு ஷோ ஆகாது. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் லோடிங் ஐகான் மட்டும் தான் நம்மளோட மவுஸ் பட்டனுக்கு பதிலாக அங்கே லோடிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களோட ஃபைல்ஸ் காப்பி ஆகுதா இல்லையான்றத நீங்க பார்க்குறத மறந்துட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காப்பி ஆகுற அந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோல்டர்ல இருந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிசியை ரன் பண்ணி உள்ள போய் செக் பண்ணி பார்த்தாலுமே நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸ் அக்யூரேட்டா என்ன பேக்கப் இருந்துச்சோ அது அப்படியே தான் எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு மூவ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்துட்டோம். ஸோ திஸ் பிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் டிரைவ்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு மூவ் பண்ணதை நம்ம விசிபிளா இங்க பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் கிராக் ஆகி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால ஸ்டார்ட் அப் ரிப்பேர் நீங்க ஓஎஸ்ஸே பூட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க ஈஸியா பேக்கப் எடுத்துக்க முடியும். உங்களோட பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னாலும் கூட நீங்க சேம் இதே மெத்தட்ல உங்களோட பிசியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.